Watch full episodes on Jio Hotstar. சண்டை போடாதீங்க. The name is சிங்கம். இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். ஐயம்மா, என் மேலேயே விழுந்துருச்சு. இது ரொம்ப நல்லா இருக்கு. வேற யாரும் காமெடி பண்றீங்களா? அப்படி இருந்தா இப்பவே பண்ணிடுங்க. அப்புறமா கொள்ளையடிச்சுக்கிறேன். அப்படின்னா நீ என்ன அடிக்க போறியா? அப்படின்னா உனக்கு கவுண்ட் டவுனே இல்ல. லெட்ஸ் see எப்படி அடிக்கிறேன்னு பாக்குறேன். லெட்ஸ் see, come on. போதும், உன்னோட அக்கிரமம் அதிகமா ஆயிக்கிட்டே போதும். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அவரு நம்மளை எவ்வளவு அடி அடிச்சாருன்னு யாராவது என்னீங்களா? என்ன முடியல. யாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லாதீங்க. அப்புறம் நம்மளை பார்த்து யாரும் பயப்பட மாட்டாங்க. கிளம்புங்க எல்லாரும், சீக்கிரமா கிளம்புங்க. அந்த மலையில ஒரு குட்டி கிராமம் இருக்கு. அது பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். வெரி குட். அடே கப்பா, வாட் a லொகேஷன். அட இது என்னது? மோட்டுவை எழுப்பவே இல்ல. அவர் மறுபடியும் கோவப்பட போறாரு. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பட சகோதரா, எந்திரிப்பா எந்திரி. நீ ரொம்ப நல்ல லொகேஷனை மிஸ் பண்ணிட்டப்பா. மலைக்கு மேல ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குப்பா. எங்க இருக்கு? அது எங்க இருக்கு? கிராமம் எங்க இருக்கு? எனக்கு ஒண்ணுமே தெரியலடா பத்துலு. நான் ஒண்ணு இங்க பாரு மோட்டு, என் மேல கோவப்படாதீங்க. இந்த விஷயத்துல நான் எந்த தப்பும் பண்ணல. நீங்க தூங்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? நான் அந்த வில்லேஜே பார்க்கணும்டா. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. பாருங்க நமக்கு ஜட்காவோட கண்டுபிடிப்புகள் எப்ப பயன்பட போகுது? மேல போய் பின்னாடி திரும்பி பாருங்க. மலைக்கு பின்னாடி ஒரு கிராமம் தெரியும். அது அடடடடட, என்ன அற்புதமான ஒரு வில்லேஜ். பிரபாதம், ரொம்ப அற்புதமான ஒரு வில்லேஜ். காப்பாத்துறா. என்ன இது? ஓ, ஹியூமன் கேக்கா? ரெடி டெடி, நீங்க ரெண்டு பேரும் அந்த மரத்துக்கு பின்னாடி நின்னு அந்த ஆளை நான் எப்படி வேட்டையாடுறேன்னு பாருங்க. இந்த முறை நீ என்கிட்ட தப்பிக்க முடியாது. அச்சோ, இந்த கரடி எப்பதான் என்ன விடுறது தெரியலடா. பத்லு எங்கடா போய் சேர்ந்த? டேய், யாராவது என்ன காப்பாத்துங்க. இந்த பேர் கிட்ட இரு. இங்க பாரு, உன் குழந்தைகளை காப்பாத்து. சாரி பியர், சாரி. இப்ப பாரு வந்துட்டு. பயப்படாதீங்க பசங்களா, நான் வந்துட்டேன்ல. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, ஆக விட மாட்டேன். மோட்டோ, இந்த பிளையிங் ஹெல்மெட்டை போட்டுக்க மோட்டோ. மிஸ் பண்ணிராத. உஷாரு. இந்த கரடி உன்னோட பசங்களை ரொம்ப உஷாரா பாத்துக்க. பை பை, போய் மெசேஜ் அனுப்பிடுறோம். மோட்டுக்கிட்ட அடி வாங்க நான் தயாரா இல்ல. நான் நிக்க மாட்டேன். என்ன விட்டுற மோட்டு. அட இப்ப யாருமே நடுங்கலையேப்பா. அப்புறம் வண்டி எதுக்குப்பா இப்படி நடுங்குது?
நான் தான் இங்க நடுங்கிட்டு இருக்கேன். இப்போ மோட்டு கோபத்துல என்ன பண்ண போறான்னு தெரியல. ஓ நீ மேல இரு. நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன விட்டுருங்க. நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். உன்னால ஓடி போக முடியாது. ஒருவேளை நீ ஓடி போயிட்டீன்னா அப்புறம் எங்களை அந்த வில்லேஜுக்கு யார் கூட்டிட்டு போவாங்க? மோட்டு என்ன அடிச்சிடுவாரு. நீ எங்களோட ப்ரொடெக்ஷன்ல இருக்க, எங்களுக்கு உன்னோட தேவை இருக்கு. அம்மா, இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். மோட்டோ, நீ இவனை ஒன்னும் பண்ணக்கூடாது. அவரால தான் நான் அவ்வளவு தூரம் போய் விழுந்தேன். ஒருவேளை வேற எங்காவது நான் விழுந்திருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் சிங்கம் சார்? இவர்னால கிடையாது, எல்லாமே உன்னாலதான் நடந்துச்சு. நீ எதுக்காக பார்க்கல? அடடா, கிராமத்தை பாக்குறதா இல்ல மரத்தை பாக்குறதா? நீங்களே சொல்லுங்க சிங்கம் சார். நான் கிராமத்தை தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் சார். நீ அந்த மாதிரி எதுவும் செய்யக்கூடாது. பாலு என்னோட ப்ரொடெக்ஷன்ல இருக்காரு. ஓகே யா. அப்படியா? அப்படின்னா வர யாரெல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருக்காங்க? எங்க ப்ரொடக்ஷன்ல இருக்காரு? மோட்டோ, பாலண்ணே எங்க இருக்காரு? பாலண்ணா அண்ணா, மோட்டோ, டேய் அவர் எங்கடா வந்திருந்தாங்க? இப்ப உனக்கு பாதுகாப்பு கொடுக்கறவங்க இங்க இருந்து போயிட்டாங்க. இப்ப நான் உன்னை என்னடா செய்ய சொல்லு? நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க, நான் இங்க இருந்து கிளம்பிடுவேன். அடே மோட்டோ, நில்லு. கோவப்படுறதுனால என்னடா புண்ணியம்? இவர் கூட தான் நம்ம முன்னாடி போன மோட்டோ. விட்டுடு தம்பி, இது வேணாம் தம்பி. இப்ப பாரு, எந்த தீமைக்குள்ளே ஒரு நன்மை இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ அங்க இருந்து கீழே விழுந்ததுனால தான் அந்த கரடியும் கரடி குட்டிங்களையும் உன்னால காப்பாற்ற முடிஞ்சது மோட்டோ. என்ன நான் சொல்றது? யோசிக்கிறேன்ல, யோசி மோட்டோ, நல்லா யோசி, திங்க் பண்ணு. இத நான் யோசிக்கவே இல்லடா பத்லு. சரிங்க பால், நான் உன்னை மன்னிச்சிட்டேன். அக்கா, நான் என்ன சொல்றேன்னா, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சுன்னா நாம கிளம்புறது நல்லதுதான். கிளம்பலாமாடா பத்லு? பிரச்சனை எல்லாம் சால்வ் அட ஆயிடுச்சு. மோட்டு, இதுக்கப்புறம் நீ வேன்ல தூங்காதப்பா. டிரைவர், அதோ இருக்கு பாருங்க சிமெண்ட் வில்லேஜ். ஒரு வழியா நாம தப்பிச்சு இங்க வந்துட்டோம். ஸ்னோ ஸ்டோமை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். அட, என்ன இது? அட என் உயிர் நண்பர்களே, உடன்பட சகோதரர்களே, நம்ம கேஜெட்டோட பேட்டரி காலி ஆயிடுச்சுப்பா. இப்போ நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்கப்பா. நீங்க ஃப்ரண்ட்ல லேண்ட் பண்ண போறீங்களோ இல்ல பேக்ல லேண்ட் பண்ண போறீங்களோ? அட யாருப்பா அது? எல்லாரும் இங்க பறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் ஓடுங்க, சீக்கிரம் ஓடுங்க. அப்ப இது எந்த இடம்? ஆமா, நம்ம பெரிய அண்ணாவோட சத்தம் கேட்கல. என்ன ஆச்சு பத்லு? டாக்டர் ஜக்கா சார், அப்படி இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? விளக்கமா அட சொல்லுங்க. என் உயிர் நண்பர்களே, நான் இந்த வில்லேஜோட ஸ்டோரிய படிச்சிட்டு இருக்கேன்ப்பா. இங்க இக்லூ எப்ப இருந்து கட்ட ஆரம்பிச்சாங்க, அப்புறம் இவங்களோட ஹிஸ்டரி என்ன, இப்படி எக்ஸெட்ரா. இப்போ நாம உங்களை சும்மா விட போறதில்ல. இந்த அற்புதமான கேஜெட்டை எங்களுக்கே நீங்க கொடுக்க மிஸ்டர் பீகன். நான் கேட்டேன்ப்பா, பேக்ல லேண்ட் பண்ணணுமா இல்ல ஃப்ரண்ட்ல லேண்ட் பண்ணணுமான்னு. நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நான் அதுக்கேற்ற மாதிரி கேஜெட்டை உங்களுக்கு கொடுத்துருப்பேன்ப்பா. ஆனா உங்களை யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையேப்பா. இப்ப சொல்றோம், அடிங்க, நல்லா அடிங்க, விட்டுறாதீங்க. வாங்க, உங்க எல்லாருக்கும் இக்லூ ரெடியா இருக்கு. உங்களுக்காக நான் ஒரு பெரிய இக்லூ எடுத்திருக்கேன். அதுல நீங்க 5 பேர் தங்கிக்கலாம். ஐயோமா, சீக்கிரமா இக்லூவை காட்டுங்க. அதோட சாப்பிடறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. என் உயிர் நண்பர்களை உடன்பட சகோதரர்களை என்னையும் கூட்டிட்டு போகப்போ. ஐயோமா, இது இக்லூவா இல்லனா 5 ஸ்டார் ஹோட்டலா? அம்மா, ஆமா, இது ஆக்சுவலா டூரிஸ்டுகளுக்காக கட்டினது. அவங்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அற்புதமா கட்டி கொடுத்திருக்காங்க. வாங்க, இப்ப நாம நிம்மதியா தூங்கலாம். அந்த பாலுனால நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. வா பத்லு. திறந்துடு. எப்படி திறக்கிறதுன்னு தெரியலையா? அச்சோ மோட்டோ, அப்படியே கொஞ்சம் இங்க பாருடா.
நாம நல்ல வசமா சிக்கிக்கிட்டோம். அங்க பாருங்க. அநேகமா நேத்து ராத்திரி நல்ல பனிப்பொழிவு பொழிஞ்சு இருக்கு. நம்ம என்ட்ரன்ஸ் எல்லாமே ஃபுல்லா கவர் ஆயிருக்குன்னு தான் என் மனசுக்கு தோணுது. என்ன பண்றது மோட்டோ? நீ என்ன பண்ற? உடனடியே அந்த டிரைவர் அண்ணாவுக்கு போன் பண்ணி கூப்பிடு மோட்டோ. காப்பாத்த சொல்லு. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, நீ எங்க பாருக்க? நாங்க எல்லாரும் இங்க பனியில நல்லா மாட்டிக்கிட்டோம்ப்பா. வாப்பா. ஆமா, நேத்து ராத்திரி இங்க ஒரு பயங்கரமான பனி புயல் வந்துச்சு. எல்லா இக்லூவும் பனிக்குள்ள புதைஞ்சிருச்சு. நாங்க கூட இங்க மாட்டிக்கிட்டு தான் இருக்கோம். பாருங்க, என்னாலயும் வெளியில வர முடியாது. என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, அப்போ எங்களுக்கு யார்ப்பா உதவி செய்வாங்க? இப்போ உங்களுக்கு அந்த கடவுளால தான் உதவி செய்ய முடியும். இன்னும் கொஞ்ச நேரத்துல இக்லூவோட பேட்டரி லைன் காலி ஆயிடும். அம்மா, அதுக்கப்புறம் இக்லூவோட ஆக்சிஜனும் கம்மி ஆயிடும். ஐயோமா, நீ சொல்லிக்கிட்டு இருக்கியா இல்ல பயமுறுத்திட்டு இருக்கியா? மாமியாரே, இப்ப நாம இங்க இருந்து எப்படிப்பா வெளிய போக போறோம்? பத்துலு, வயிறு காலியா இருந்தா எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு தெரியாதாடா பத்துலு? ஏதாவது பண்ணு. ஐடியா. சமோசாவை எடுத்து சாப்பிட்ட உடனே வேலையை ஆரம்பிச்சிட்டு மோட்டோ. ஏன்னா உன்னோட பேக்ல நான் ஏகப்பட்ட சமோசா மறைச்சு கொண்டு வந்திருக்கேன் மோட்டோ. விட்டுறாத. நல்ல ஆனா வாய்ப்பு. சமோசா எல்லாம் இந்த மோட்டுக்கிட்ட காலி ஆயிடுச்சு. அதாவது அது எப்படி காலி ஆச்சுன்னா ஒரு பிளாட்ஃபார்ம். சாப்பிடுங்க சலா குட்டிகளா. சாரி நண்பர்களே, சாரி. அந்த குட்டிங்க பசியா இருந்ததுனால எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் நண்பர்களே. மோட்டோ, நீ பியரோட பசங்களை காப்பாத்திட்டப்பா. ஆனா நாம பொழைக்கிற வழியை இப்படி மூடிட்டியாப்பா. இப்ப என்ன பண்ண போறா மாமியாரே? அட, இது என்னப்பா சத்தம்? ஆமாடியாமா, இப்ப நான் இங்க இருந்து போக போறேன்பா. மாமியாரே, ஐ எம் கமிங். இது எப்படி உள்ள வந்துச்சு? இது எந்த வகையான பேர்ப்பா? இன்னும் கூட துரத்திக்கிட்டே இருக்கு. நான் உங்களை விட மாட்டேன். அப்படியே அங்கனக்குள்ளேயே நில்லு. ஒரு நிமிஷம் இருடா அண்ணாச்சி. இந்த உலகத்துல சாப்பிடுறதுக்கு என்னென்னமோ இருக்கு. அப்படியெல்லாம் இருக்கும் போது இந்த அப்பாவிகளை கொல்லணும்னு துடிக்கிறீங்களே. உலகத்துல எவ்வளவோ சாப்பாடு இருக்குது உண்மைனா, மனுஷங்க மட்டும் எதுக்காக மிருகங்களை சாப்பிடுறீங்க? மனுஷங்க படிச்சவங்க, புத்திசாலிங்க, இருந்தாலும் மிருகங்களை வேட்டையாடி சாப்பிடுறாங்க. நாங்க மட்டும் ஏன் சாப்பிடக்கூடாது? பேரண்ண, நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மைதான். பத்துலு அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவான். எல்லா தீமைக்குள்ளயும் ஒரு நன்மை அடங்கி இருக்குடா மோட்டூன்னு. நீங்க என்ன கூட்டிட்டு போனா கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன் ஒருத்தனால என் நண்பர்கள் எல்லாம் பாதிக்க கூடாது. இங்க நாங்க பெரிய படிப்போர்ல மாட்டிக்கிட்டோம். வேணும்னா நான் மட்டும் உங்க கூட வரேன். இங்க பாருங்க, என்னையும் கூட்டிட்டு போங்க. நானும் உங்க கூட வரேன். என்னையும் சேர்த்து சாப்பிடுங்க. இங்க பாருங்க, இந்த 3 பேரை எப்படியாவது அனுப்பிடுங்க. உங்களுக்கு நானும் கூட வந்துடுறேன். நான் உன்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒவ்வொரு முறை என்னையும் என் பசங்களையும் காப்பாத்த வந்தப்பெல்லாம் எங்களை பிடிக்க தான் வந்த நினைச்சுக்கிட்டேன். ஆனா நீ ரொம்ப நல்லவன். யாருக்குமே தீங்கு நினைக்காத நல்ல மனுஷன். அழுவாதீங்க கரடி என்ன, அழுவாதீங்க. இப்போ நான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். இனிமே நமக்குள்ள என்ன பிரச்சனைனாலும் பேசி தீர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு உதவி பண்ண தயாரா இருக்கேன். நான் இது வரைக்கும் நிறைய மனுஷங்களை பார்த்திருக்கேன். ஆனா உங்களை மாதிரி நல்லவங்களை பார்த்தது இல்ல. எப்பவுமே மத்தவங்களை காப்பாத்தணும்னு நினைக்கிறீங்க. உங்க உயிரை பணைய வச்சு கூட மத்தவங்களை காப்பாத்துறீங்க. சாரி, என்னால ஒன்ன சாப்பிட முடியாது. மிருகமா இருந்தா என்ன, எங்களுக்கு ஃபீலிங்ஸ் எல்லாம் இருக்குப்பா. எமோஷன்ஸ் எல்லாருக்கும் ஒண்ணுதானே. என்ன ஒண்ணு, என் பசங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், என்னோட பர்த்டே அன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு நான் ஹியூமன் கேக் கொடுக்கறேன்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் உன்னை நான் பின்னாடி துரத்திக்கிட்டே இருந்தேன். நான் என்னைக்குமே வாக்கு தவறுனதே கிடையாது. என்ன நீங்க கூட்டிட்டு போங்க, நாம எதுவா இருந்தாலும் சமாளிச்சிருவோம்ல. உங்களுக்குள்ள இவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்குன்னா அப்ப உங்க பசங்களுக்கும் அந்த ஃபீலிங்ஸ் இருக்கத்தானே. அவங்களும் நிச்சயமா என்ன சாப்பிட மாட்டாங்க. நாங்க இது வரைக்கும் எங்களை பிடிக்க வர மனுஷங்களை மட்டும்தான் பார்த்துருக்கோம். அவங்க எங்க இனத்தையே அழிச்சிடுவாங்க. ஆனா நீங்க ரொம்ப வித்தியாசமான மனுஷங்களா இருக்கீங்க. போயிடுங்க, நான் உங்களை சாப்பிட போறதில்ல.
அண்ணா கரடியானே, நீங்க முதல்ல இங்க இருந்து பதுக்கிக்கங்க. பனியில புதைஞ்சு போன எல்லா மக்களையும் நாங்க காப்பாத்திட்டு அதுக்கப்புறமா உங்களை வந்து பாக்குறோண்ணே. அம்மா அம்மா ஓ, ஓ, ஓ. மோட்டோ உங்க உயிரை சரியான நேரத்துல காப்பாத்திட்டீங்க. தேங்க்யூ. அவங்க எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்களும் ஒருத்தரோட ஒருத்தர் மாறி மாறி ஹெல்ப் பண்ணிக்கங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. நாங்க கிளம்புறோம். நான் சொல்ற வரைக்கும் நீங்க உங்க கண்ணுல இருக்க கட்ட கலட்ட கூடாது. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். ஓகே, இப்போ நீங்க உங்க கண்ணுல இருக்க கட்ட கலட்டலாம். அப்படியே ஹாப்பி பர்த்டே பாட்டை நீங்க பாடலாம். அப்பா, இவரை எதுக்கு இப்படி கட்டி போட்டிருக்கீங்க? அவருங்க அவத்த விடுங்க. இவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அப்பா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? ஆனா உங்களுக்கு ஹியூமன் கேக் வேணும்னு சொன்னீங்கல்ல, நான் வாக்கு கொடுத்ததுனால அதை நிறைவேற்றிட்டேன். உங்களுக்கு தெரியும்ல, உங்க அப்பா என்னைக்குமே வாக்கு தவறுனது இல்லைன்னு. ஆனா யார் எங்களை அடிக்கடி காப்பாத்துனாரோ அவர் எப்படி எங்களால சாப்பிட முடியும்? நாங்க இப்ப வளர்ந்துட்டோம். எங்களுக்கு இது கூட புரியும். இன்னைக்கு நீங்க எங்க கிட்ட ஒண்ணு கத்துக்கோங்க. எல்லா மனுஷங்க கெட்டவங்க கிடையாது. சில மனுஷங்க நல்லவங்களா இருப்பாங்க. எப்படின்னா இந்த அங்கிள் அப்புறம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. என்னோட செல்ல குட்டிங்களா, நீங்க நல்லா வளர்ந்துட்டீங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல மனசையும் சாரி கொடுத்துட்டாரு. அங்கிள், எங்க அப்பா உங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாரு. சாரி. ஒருவேளை நீங்க எங்களை அடிக்கடி காப்பாத்தின விஷயம் அவருக்கு தெரியாது போல இருக்கு. அருமைடா கண்ணுங்களா, அருமைடா. அவருக்கு தெரியாதது ஒண்ணே ஒண்ணுதான். அவருக்குள்ள இருக்கிற அந்த பாசமும் பந்தமும் உங்களுக்குள்ள இருக்குங்கிறது அவருக்கு தெரியாம இருக்குதுதான். இப்போ நாம எல்லாரும் ஒரே குடும்பம் ஆயிட்டோம். அதாவது உப்மா ஃபேமிலி. ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் தாராளமா வாங்க. இப்ப நாம இந்த பர்த்டேவே கொண்டாடலாம். எங்க பாருங்க பாலு செல்லக்குட்டி, உடனே இந்த கேக்கை நீங்க கட் பண்ணுங்க. இதை தான் நீங்க கட் பண்ணி சாப்பிடணும். இது பேர் தான் ஹியூமன் மேன் கேக்கு. ஹாப்பி பர்த்டே அண்ணா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு 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 டு. இது கனவில்ல, நிஜம்தான். உண்மையிலே நிஜம்தான். Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.